குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில் சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் கிட்டேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன் டே டு டே லைஃப் யூ டூ ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். அதாவது நம்ம இயற்கையாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய கதிர்வீச்சுகள் எதுலேருந்து நம்ம மேலே படுது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய கதிர்கள் தான் படுது. த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சாயில் அண்ட் ராக்ஸ், த ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ் லைக் டெலிவிஷன், மைக்ரோவேவ் அவன்ஸ், செல்ஃபோன்ஸ் அண்ட் த எக்ஸ்ரேஸ் யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது சன்லேருந்து மட்டும் நமக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸு ப்ரெசண்ட்டாக இருக்கனால சன்லேருந்து மட்டும் நமக்கு இந்த கதிர்வீச்சுகள் வரல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய சாயில், ராக்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ்ஹோல்டு அப்ளையன்சஸ், வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, மைக்ரோவேவ் அவன், செல்ஃபோனு, எக்ஸ்ரே, நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த எக்ஸ்ரேலேருந்தும் நிறைய கதிர்வீச்சுகள் வெளிப்படுது. These radiations do not produce any severe effects as they are very low in intensity. இதிலிருந்து இந்த மாதிரியான பொருட்கள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சு பார்த்திங்கன்னா அதிகமான சிவியர் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துறதில்ல. அதனுடைய செறிவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. அடுத்தது, the second source of radiation exposure is man-made. அதாவது உலகத்திலேயே இரண்டாவதாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அணுக்கரு எக்ஸ்ப்ளோஷர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அணுக்கரு உலை, ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோஷர். தீஸ் ஆர் டியூ டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணுக்கரு உலை, அண்ட் டியூரிங் த டெஸ்டிங் ஆஃப் த நியூக்ளியர் டிவைசஸ் இன் த அட்மாஸ்பியர் ஆர் இன் த கிரவுண்டு. பார்த்திங்கன்னா இப்போ பூமிக்கு அடியில் வச்சு அணுக்கரு சோதனை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அணுக்கரு வெடிப்பின் போது வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எதனால் வெளிப்படுதுன்னு பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கக்கூடியது. மனிதன் அணுக்கரு சோதனைகள் பூமிக்கு அடியில் நிகழ்த்துறது, இந்த மாதிரியான நேரத்தில் வெளிப்படக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது மேன்மேடு சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இம்ப்ராப்பர் அண்ட் கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட். அதாவது கேர்லெஸ்னஸ்னால் வெளிவரக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த கதிர்வீச்சுகள் வெளிவராமல் தடுக்கலாம். திஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன் பாடி. இந்த கதிர்வீச்சுகள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அதிக அளவு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. எ பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷன்ஸ் வெரி க்ளோஸ்லி ஆர் ஃபார் எ லாங்கர் டியூரேஷன் இஸ் அட் எ கிரேட்டர் ஹெல்த் ரிஸ்க் அண்ட் கேன் பி அஃபெக்டட் ஜெனட்டிக்கலி. அதாவது ஒரு மனிதன் அதிக அளவில் இந்த கதிர்வீச்சுகளில் வேலை செஞ்சாலோ அதிக நாட்கள் வேலை செஞ்சாலோ அவங்களுடைய ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது மரபியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய அந்த ஹார்ம்ஃபுல்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமானது. அதாவது நம்மளுடைய மரபியல் மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. பாருங்கள், ஹவ் ஓல்ட் இஸ் அவர் மதர் எர்த். நம்மளுடைய பூமி எவ்வளோ வயதானது? ஏதாவது உங்களுக்கு கெஸ் இருக்கா? எனி கெஸ்? இட் இஸ் நியர்லி 4.54 × 10⁹ இயர்ஸ். அதாவது நம்மளுடைய பூமியினுடைய வயது பார்த்திங்க அப்படின்னா 4.54 × 10⁹ இயர்ஸ். இதை நார்மலாக சொல்லணும்னு பார்த்தா அரவுண்ட் 45 crore and 40 lakh இயர்ஸ். அதாவது 45 கோடியே 40 லட்சம் வருஷம் தான் நம்மளுடைய பூமியினுடைய வருஷம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பர்மிட்டட் ரேஞ்ச், அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவு. இந்த கதிர்வீச்சினுடைய அனுமதிக்கப்பட்ட அளவு என்னன்னு சொல்லி நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் ICRB ஹேஸ் ரெக்கமெண்டட் certain maximum permissible exposure limits to radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. அதாவது
நம்மளுடைய பன்னாட்டு ஆய்வகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத கதிரியக்கத்தினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு பாருங்கள். சேஃப் லிமிட் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போசர் டு ரேடியேஷன் இஸ் கிவன் as 20 millisieverts பெர் இயர். அதாவது ஒரு வருஷத்துக்கே ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காத அளவு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கதிர்வீச்சினுடைய அளவு 20 millisieverts. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரான்ஜன், இதையே ரான்ஜனில் சொன்னோம் அப்படின்னா த சேஃப் லிமிட் ஆஃப் ரிசீவிங் த ரேடியேஷன் இஸ் அபவுட் 100 milliRONGen பெர் வீக். அதாவது ஒரு வாரத்துக்கு சேஃபான லிமிட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 milliRONGen. If the exposure is 100 RONGen, it may cause fatal diseases like leukemia, death of red blood corpuscle in the blood or cancer. When the body is exposed to about 600 RONGen, it leads to death. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பன்னாட்டு கழகத்திலேருந்து சொல்லியிருக்கிறது என்ன, ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 millisieverts பெர் இயர். ஆனால் நம்ம ரான்ஜனில் சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 milliRONGen. இதுவே 100 RONGen இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன உருவாகும் அப்படின்னா இரத்த புற்றுநோய், லூக்கீமியா அப்படிங்கிற இரத்த புற்றுநோய் உருவாக்கக்கூடியது இந்த 100 RONGen அளவு. அதாவது இது எதனுடைய பாதிப்பு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை வந்து என்ன பண்ணிடும்னா இறக்க வச்சிரும். அடுத்தது இதுவே 600 RONGen இருந்துச்சு அப்படின்னா சடன் டெத்து தான், வேறு வழியே இல்லை. அப்போது இந்த அளவுக்கு நமக்கு ஹார்ம்ஃபுல், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடியது இந்த கதிர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். டூ யூ நோ டொசிமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் டு an ionizing radiation. அதாவது கதிர்வீச்சுகளினுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டொசிமீட்டர். இது வந்து இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இன் த என்விரான்மெண்ட்ஸ் வேர் எக்ஸ்போசர் to radiation may occur such as nuclear power plants and medical imaging facilities. பாருங்கள், இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கதிர்வீச்சுகளை வெளிவிடக்கூடிய நம்ம இடங்கள்லையும், அதே சமயத்தில் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லையும் நம்ம இதை டொசிமீட்டரை பயன்படுத்தலாம். Pocket dosimeter is used to provide the wearer with an immediate reading of his or her exposure to X-rays and gamma rays. அதாவது பாக்கெட் டொசிமீட்டரை பயன்படுத்துறது மூலிமா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பணிபுரியக்கூடிய இடத்துல வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளினுடைய அளவை நம்ம உடனுக்குடன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாக்கெட் டொசிமீட்டரை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்கிறவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே படித்தோம் எக்ஸ் மற்றும் காமா ரேஸ் வந்து மரபியல் ரீதியாகவே வந்து பாதிப்பு பண்ணக்கூடியது அப்படின்னு படித்தோம். இதுலேருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள். அடுத்தது பாருங்கள், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதுகாப்பு முறைகள். லெட் கோட்டட் ஆஸ்பரான்ஸ் மாடல், அதாவது லெட் கோட்டட் அதாவது இந்த காரிய உடைகள்னு சொல்லுவாங்க. இதை அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாதுன்னா கதிர்வீச்சுகள் வந்து நம்ம உடலுக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடியது. பாருங்கள், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் எ திக் வால்டு லெட் கண்டெய்னர். என்ன பண்ணணும் அப்படின்னா திக் வால்டு லெட் கண்டெய்னர், தடிமனான காரியத்தாலான கண்டெய்னரில் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வச்சுருக்கணும். அடுத்தது லெட் கோட்டட் ஆப்ரான்ஸ் அண்ட் லெட் க்ளவுஸ் ஷுட் பி யூஸ்டு வைல் ஒர்க்கிங் வித் ஹசார்டஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த மாதிரி கதிர்வீச்சு வெளிப்படக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காரியத்திலான க்ளவுஸ் கையுறைகளை பயன்படுத்தணும். அதே மாதிரி மேல் கோட் இருக்குது இல்லையா, மேலுறையை பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம கதிர்வீச்சுகள்கிட்ட தப்பிக்க முடியும். அடுத்தது
You should avoid eating while handling radioactive materials. ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸை பயன்படுத்திட்டு அப்படியே கையை கழுவாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. இது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஷுட் பி ஹேண்டில்டு ஒன்லி பை டாங்ஸ் ஆர் பை எ ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ். இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை நம்ம டைரெக்டாக கையில் தொட்டு எடுக்கக்கூடாது. டாங்ஸ், இடுக்கிகளை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணணும். இப்போ தான் நிறைய சயின்டிஃபிக் டிவைசஸ் நிறைய வந்துருச்சு இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, டொசிமீட்டர்ஸ் ஷுட் பி ஓன் பை த யூசர்ஸ் டு செக் த லெவல் ஆஃப் த ரேடியேஷன். அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களில் பணிபுரியக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்கெட் டெசிமீட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணணும், வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை. பாருங்கள், எ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ் இன் விச் the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. The first nuclear reactor was built in 1942 at Chicago, USA. பாருங்கள், நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு உலை பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு மேனர் நம்ம ஆல்ரெடி படித்தோம். நம்ம 2 டைப்பில் படித்தோம். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் நியூக்ளியர் ஃபிஷன், அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் படித்தோம், கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் படித்தோம். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எதனுடைய அடிப்படையில் செயல்படுதுன்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை எதில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இருக்குது. ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் உற்பத்தி உலைன்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், பெர்சுரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், பெர்சுரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், வாட்டர் கூல்டு ரியாக்டர், கேஸ் கூல்டு ரியாக்டர், ஃபியூஷன் ரியாக்டர் அதாவது அணுக்கரு இணைவு வினை, தெர்மல் ரியாக்டர் அதாவது வெப்ப அணுக்கரு வினை, ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அணுக்கரு உலையினுடைய பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி பொருட்கள் அதாவது பாகங்கள்னு பார்த்தோன்னா த எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் ஃபியூயல் எரிபொருள், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் வால். அடுத்தது பாருங்கள், ஃபியூயல்னா எரிபொருள், அடுத்தது வந்து கண்ட்ரோல் ராடுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நியூட்ரான்கள் வெளிவருது இல்லையா அதை கட்டுப்படுத்தும் களிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாடரேட்டர் அப்படின்னா தனிப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலண்ட்னா குளிர்விப்பான்கள், ப்ரொடக்ஷன்னா தடுப்பு சுவர், ப்ரொடக்ஷன் வால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூயல். A fissile material is used as the fuel. The commonly used fuel material is uranium. நம்ம படிச்சிருக்கோம். ஃபிசிலி மெட்டீரியல் அப்படின்னா பிளவுக்கு உட்படும் பொருள்னு படிச்சிருக்கோம். நம்ம யுரேனியம் 238, யுரேனியம் 235 படித்தோம். அதிகமாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் 238 வந்து நாட் ஃபிசில் மெட்டீரியல், 235 தான் ஃபிசில் மெட்டீரியல் நம்ம படித்தோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யுரேனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுரேனியம் 235 இதுதான் வந்து ஃபிசில் மெட்டீரியல். மேக்ஸிமம் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு ஃபியூயல் மெட்டீரியல் யுரேனியம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மாடரேட்டர். எ மாடரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு ப்ரொவைட் ஸ்லோ நியூட்ரான்ஸ். கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் ஆர் த காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்ஸ். அதாவது தனிப்பான்கள் எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மற்றும் கனநீர்னு சொல்லுவாங்க தமிழில். இது ரெண்டும் தான் வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு அணுக்கரு பிளவு வினை ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லேயும் நமக்கு 3 நியூட்ரான்ஸ் வந்து வெளிப்படும். அந்த 3 நியூட்ரான்ஸ் வந்து மேலும் 3 அணுக்கருக்களோடு இணைஞ்சு மறுபடியும் என்ன பண்ணும், மேலும் ஒவ்வொன்றும் 2 வெளிப்படுத்தும். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், அது ஒரு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாக போய்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஃபைட் மற்றும் ஹெவி வாட்டரை வந்து நம்ம பயன்படுத்தி
நம்ம அந்த நியூட்ரான்களுடைய அளவை வந்து குறைக்கிறோம். அடுத்தது கண்ட்ரோல் ராட். இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணுது. பாருங்கள், கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். அதாவது இப்போ 3 நியூட்ரான்கள் வந்து வெளிவருது அப்படின்னா அதில் ஒரு நியூட்ரானை மட்டும் அடுத்து தொடர்வினைக்கு அனுமதிச்சுட்டு மீதி 2 நியூட்ரான்களை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியது தான் இந்த கண்ட்ரோல் ராட். மோஸ்ட்லி போரான் அண்ட் கேட்மியம். கண்ட்ரோல் ராடில் எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா போரான் அண்ட் கேட்மியம் ராட்ஸ் யூஸ்ட் as கண்ட்ரோல் ராட்ஸ். தே அப்சார்ப் த நியூட்ரியன்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுது. இது வந்து ஸ்லோ பண்ணுது. மாடரேட்டர் வந்து நியூட்ரான்களுடைய வேகத்தை குறைக்குது. இதுவே கண்ட்ரோல் ராட் என்ன பண்ணுதுன்னா நியூட்ரான்ஸை அப்சார்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கூலண்ட். எ கூலண்ட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் த ரியாக்டர் கோர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே படித்தோம், அணுக்கரு பிளவு வினை நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் அதிகமான அளவு வெப்பம் மற்றும் வந்து வெப்பம் வந்து வெளிப்படும் அப்படின்னு படித்தோம். அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கூலண்ட் வந்து கூல் பண்ணி ஸ்டீமாக மாற்றுது, அதாவது நீராவியாக மாற்றுது. திஸ் ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் எ டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டர்பைனை வந்து சுழலை வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு எதை வந்து கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர், ஏர், ஹீலியம். இது 3 வந்து எதுனா கூலண்ட். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வால். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எ திக் கான்க்ரீட் லெட் வால் இஸ் பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் எஸ்கேப்பிங் இன் டு த என்விரான்மெண்ட். நம்ம சாதாரணமாக இயற்கையான பொருட்கள்லேருந்தே கதிர்வீச்சுகள் வந்து வெளிப்படும். ஆனால் அதனுடைய செறிவு குறைவாக இருக்கிறதுனால நமக்கு தீங்கு விளைவிக்கிறதில்ல நம்ம படித்தோம். அதுவே இந்த அணுக்கரு உலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளினுடைய அளவு மிக மிக அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் இன்னமும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம்னா இந்த அணுக்கரு உலையிலேருந்து வெளிவரக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுகள்னால தான் அந்த சுற்றுப்புற ஏரியாவே வந்து பாதிக்கப்பட்டுரும், எல்லா உயிரினங்களும் வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னமும் வந்து அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அப்படி அந்த அணுக்கரு உலையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அணுக்கரு உலையை சுற்றி தடுப்பு சுவர் வந்து அமைப்பாங்க. அந்த தடுப்பு சுவர் எதால் ஆக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா இந்த கான்க்ரீட் லெட் வாலால் அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அணுக்கரு உலையிலேருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகளை அந்த அணுக்கரு உலையை தாண்டி வெளியில் வராமல் தடுக்குது. அதாவது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு வெளியில் எஸ்கேப் ஆகாமல் தடுக்கக்கூடியது எதோட வேலை அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் வால். இந்த ப்ரொடக்ஷன் வால் வந்து எதால் ஆனது அப்படின்னா கான்க்ரீட் லெட் வால். ப்ரொடக்ஷன் வால் எதால் ஆனது? கான்க்ரீட் லெட் வால். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். அதாவது அணுக்கரு உலையினுடைய பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன். மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்காக தான். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் எ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து உருவாகுது இந்த வினை நடைபெறும் போது அணுக்கரு உலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். சில அணுக்கரு உலைகளை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே நிறுவியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அடுத்தது ப்ரீடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த உற்பத்தி உலைகள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸை நியூட்ரான் கொண்டு தாக்கி ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸாக மாற்றுறதுக்கு இந்த உற்பத்தி உலைகள் பயன்படுது. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் was established in August 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay. ஃபஸ்ட்டு இந்தியாவில் 1948 மும்பையில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டரை வந்து நிறுவனாங்க.
It is the nodal agency for all the research done in the field of atomic energy. இது வந்து என்ன வேலை செஞ்சுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜியை பற்றின ரிசர்ச் நடைபெற்றாலும் அதை வந்து கண்காணிக்க வேண்டியது எதனுடைய வேலையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரிசர்ச் சென்டர்னுடைய வேலையாக தான் இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வாஸ் த ஃபஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் அட்டாமிக் கமிஷனோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. நவ் இட் இஸ் நோன் அஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இப்போ வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லி பெயர் மாற்றிட்டாங்க. அடுத்தது நியூக்ளியர் பவர் இஸ் த 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் இன் இந்தியா. அதாவது நியூக்ளியர் பவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது விண்ட்மில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம இந்த நிலக்கரியை யூஸ் பண்ணி அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் 5th பிளேஸில் எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தான் இருக்குது. தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியாஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு எங்கே நிறுவனாங்கன்னா இந்தியாவில் தாராப்பூரில். நவ் தேர் ஆர் எ டோட்டல் ஆஃப் 7 பவர் ஸ்டேஷன்ஸ். இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. 1 ஈச் இன். ஒன்று வந்து மகாராஷ்டிராவில் ஒன்று, ராஜஸ்தானில் ஒன்று, குஜராத்தில் ஒன்று, உத்தரப்பிரதேசில் ஒன்று. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2. இன் தமிழ்நாடு வி ஹாவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம். நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்பாக்கம் அண்டு கூடங்குளம். அப்சரா வாஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா அண்ட் ஏஷியா. ஏசியாவிலேயே முதல்ல நிறுவன நியூக்ளியர் ரியாக்டர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சரா. நவ் தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. சம் அதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் ஆர் சைரஸ், துருவா, பூர்ணிமா. பாருங்கள், இது மேலும் சில ரியாக்டர்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சைரஸ், துருவா அண்ட் பூர்ணிமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் ஹோம்ஒர்க் 9th ரோமன் லெட்டர். Seven, 8, 9, 10, 11. These 5 questions should read and send the homework without absent.